ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்து அரைச்ச மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ மதிப்புள்ள மத்தி மீன் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு வறுத்து அரைச்ச மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இது கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்திருக்க 1/2 கிலோ மத்தி மீனுக்கு 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். இது வந்து நாட்டு வரமல்லி. கூடவே காரத்துக்கு ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்குவோம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிருவோம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சாப்பாட்டு அரிசி, 4-5 சின்ன வெங்காயம், கூடவே ஒரு 5-6 பூண்டு பல்லு, கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், ஒரு 10 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மணம் வரும் வரைக்கும் வறுத்துக்கிடுவோம். நம்ம சேர்த்துருக்க அரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது 3 நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட மல்லி, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வறுபட்டுருச்சு. இப்போ இந்த நேரத்தில் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். தக்காளியை நல்லா மசாலா பொருட்கள் கூட சேர்த்து வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். தேங்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு மணம் வரணும், அது வரைக்கும் தேங்காயை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா பொருளுமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. அதே சமயம் நம்ம சேர்த்துட்ட தேங்காயும் எண்ணெயில் வதங்கி நல்ல மணம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். மணம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சூடு ஆற விட்டு நம்ம வந்து மிக்சியில் கொடுத்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள், நம்ம வறுத்த மசாலா ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துட்டோம். எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கணும் பாருங்கள். இதே போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், குறப்பாக இருந்துடக்கூடாது. இப்போ நம்ம வறுத்த அரைச்ச மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மசாலா வறுத்த அதே கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மத்தி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்குவோம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருவோம். கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் இது 3 நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை இலைகளும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம இதுலயே வந்து தக்காளிலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால வந்து இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெயும் செப்பரேட் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த நேரத்தில் நான் வந்து மிக்சி ஜாரை கழுகிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். மிக்சி ஜாரை கழுகி நம்ம சேர்த்த தண்ணி நல்ல மசாலா கூட கலந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில்
பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து புளி கம்மியாக தான் சேர்க்குறேன். ஏன்னா நான் மாங்காய் சேர்த்து பண்ணுறதுனால நான் வந்து புளியினுடைய அளவை வந்து குறைச்சிருக்கேன். ஏன்னா மத்தி மீன் குழம்புல வந்து மாங்காய் சேர்த்து பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிக்கரைசல் சேர்த்து மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மத்தி மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துருவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த மத்தி மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்காயும் மாங்காயும் சேர்த்து செய்ய போகிறேன். ஒரு முருங்கைக்காயில் பாதி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் கொஞ்சமாக மாங்காய் துண்டுகள் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு கொதி வர விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருக்க மத்தி மீன்களை சேர்த்துருவோம். மீன்களை குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். மீன் சேர்த்து குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு இந்த குழம்பு நல்லா வத்தி வர்ற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு 7 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு நல்லா வத்திட்டு எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்க. இதை கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்குவோம். மல்லி இலை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துட்டோம். நமக்கு இப்போ அருமையான டேஸ்டியான வறுத்து அரைச்ச மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் பண்ணியிருக்க இந்த வறுத்து அரைச்ச மத்தி மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.